வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வெனஸ்டே, பட் எனக்கு சஷ்டின்றனால நோ நான்வெஜ். ஸோ இன்றைக்குமே வெஜ் தான். காலையில் எங்கள் வீட்டில் வந்து இட்லி அண்ட் தக்காளி தொக்கு பண்ணியிருந்தாங்க. அது கூடவே இன்னொரு சைட் டிஷ்ஷாக பச்சை கலரில் புதினா சட்னி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒயிட், ரெட் அண்ட் க்ரீன் காலங்கத்தாலேயே ஒரு கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சவரை திருப்பி வழக்கம் போல் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி முடிச்சுட்டு எழுந்து வந்து எங்கள் வீட்டில் பசிக்குதுன்னு சொன்னேன். கொஞ்சம் இருமா சுட சுட எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு சுட சுட சாப்பாடு, அது கூடவே பெருசு பெருசாக வெட்டி நிறைய பெப்பர் போட்டு பொரிச்ச வாழைக்காய், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்ட பீன்ஸ் அண்ட் கேரட் பொரியல், அப்புறம் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மாங்காய் அண்ட் முருங்கைக்காய் சாம்பார். இதில் வந்து எங்கள் அம்மா மாங்காவை நல்லா குழைய விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம சாம்பாரை சாப்பாடு கூட சேர்ந்து பிசையும் போதே மாங்காவே சேர்த்து பிசைஞ்சோன்னா அது ஒரு மாதிரி நல்லா ஜூஸியாக க்ரீமியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வேகமாக நடந்து போனான். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க அவள் ஆஃபீஸுக்கு தான் டைம் ஆச்சு ஸ்பீடாக போகிறான்னு. ஆனால் அதான் இல்லை. அவள் சாப்பிட டைம் ஆச்சு, காலையில் சாப்பிடல பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கடை தேடி போயிட்டு இருந்தாள். அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு சிக்கன் பர்கர், அப்புறம் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம். போயிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு அவகேடோ ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே கிளம்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் பிரேக் வரும்போது எல்லாம் வந்து கேஃப்டேரியாவில் போய் உக்காந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நான் ரெஸ்ட் ரூமில் வந்து குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு திருப்பி கேஃப்டேரியா பக்கம் போனால் கேக் வெட்ட போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால் அந்த கேக்கெல்லாம் வெட்டி நாங்கள் எல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு அப்படியே இந்த நாளையும் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டூ சப்ஸ்கிரைப்.